வெல்கம் டு கருடா வேர்ல்ட். மை செல்ஃப் ஸ்ரீநிதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எழுதின டஸ்ட் ஆஃப் ஸ்னோ அதை பற்றி பார்க்கலாம். இது டஸ்ட் ஆஃப் ஸ்னோ 10th சிபிஎஸ்சி சிலபஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இங்கிலீஷில் வருது. இது ரொம்பவே ஷார்ட்டான போயம் தான், ஆனால் இதனுடைய கருத்து பார்த்தோன்னா ரொம்பவே அற்புதமான ஒன்று. டஸ்ட் ஆஃப் ஸ்னோ இது மனிதனுடைய மனமாற்றத்தை இயற்கையுடைய சில சிறிய நிகழ்வுகள் கூட அற்புதமான முறையில் மாற்றும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இதை எழுதியிருக்காரு. இந்த கதையுடைய ஸ்டான்ஸா வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காகம் ஹெம்லாக் மரத்தின் கிளையை அசைத்தது, அதனால் பனித்தூள் என் மேல் விழுந்தது. அந்த சிறிய நிகழ்வு என் மனநிலையை மாற்றியது, என் நாளின் ஒரு பகுதியை மகிழ்ச்சியாக்கியது. இதுதான் இந்த 2 ஸ்டான்ஸாவுடைய கருத்து. அதாவது இயற்கை அப்படிங்கிறது மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயம். இயற்கையை படைத்தது இறைவன் தான். அந்த இயற்கையினால் மனிதனுக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்குது. மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறதே கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் சமநிலையாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். மனிதன் பல நேரங்களில் தன்னுடைய சோகமான மனநிலையை மாற்றுறதுக்கு இயற்கையுடைய சில விஷயங்கள் அவனுக்கு உதவி புரியுது. அதாவது இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு காகம் மரத்தோடைய மேலே உட்காருது. அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெம்லாக் ட்ரீ. ஹெம்லாக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷ மூலிகை அல்லது விஷ ட்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷ மரம்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மரத்துக்கு கீழே இவர் உட்காந்துருக்காரு. அப்போது காகம் பொதுவாகவே ஒரு கெட்ட சகுனங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் நம்பப்பட்டுருக்கு. ஆனால் இவர் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி கூட ஒரு பாசிட்டிவிட்டியாக கன்வெர்ட் செய்யும், ஒரு பாசிட்டிவிட்டியை மனிதனுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த போயத்துடைய அழகான கருத்தாக இருக்குது. அதாவது ஒரு விஷ மரத்தில் ஒரு காகம் உட்கார்ந்துருக்கு, அதுக்கு கீழே இவர் உட்கார்ந்துருக்காரு. அப்போது அந்த காகம் மரத்துடைய கிளையை அசைக்குது. அப்போது கிளையை அசைக்கிறப்போ பனித்துகள் அதாவது டஸ்ட் அப்படிங்கிறனா ஒரு துகள், அதாவது தூசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தூசி அவர் மேலே விழுது, அதாவது பனித்துகளாக விழுது. அப்போது அவருடைய அன்னையுடைய நாள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதில் இயற்கையுடைய சக்தி அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கை மனிதனுடைய மனதை மாற்றுறதுக்கு நிறைய திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய நிகழ்வுகள் கூட மனிதனுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் நேர்மறையான பார்வையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சோகத்தையும் கூட மகிழ்ச்சியாக மாற்றும் சக்தி இயற்கை கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ரொம்ப ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்க அப்படின்னா பூனை விளையாடுறத பார்த்தாலே அவங்களுடைய மனநிலை மாறிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நெகட்டிவிட்டிலையும் கூட இறைவன் ஒரு பாசிட்டிவிட்டியை வச்சு தான் படைச்சிருக்கான். இந்த போயம் ரொம்பவே ஒரு அற்புதமான கருத்தை மனிதனுக்கு விளக்குது. தேங்க்யூ.